ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்பது நேற்றைய தினத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், நாம் ஜெபிப்பதினாலே பெருமை அடைகிறோம், நம்மை மற்றவர்கள் இதனால் உயர்வாக கருத வேண்டும் என்று வேதபாரகர்களைப் போலவோ பரிசேயர்களைப் போலவோ நாம் ஜெபிக்காமல் கர்த்தரிடத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே ஆவியானவர் நமக்கு இன்னது தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்றைய தேவைகளை குறித்தே ஜெபிக்கிறோம். ஆனால் நாளைய தின தேவைகளை குறித்து நமக்கு என்ன என்று தெரியாது. நாளைய தேவை நாம் என்ன என்று அறிய மாட்டோம். அதனால் அதற்காக நாம் ஜெபிக்க மாட்டோம். ஆனால் ஆவியானவர் நம்முடைய நாளைய தேவைகளை குறித்து அறிந்திருப்பதனாலே நமக்காக அவர் வாக்கு கலங்கா பெருமூச்சுகளோடு தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். நாம் அந்த வேண்டுதல் ஏற்கனவே ஆவியானவரால் ஜெபிக்கப்பட்டு விட்டதனால் நாம் இன்றைய தேவைகளை ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு அதை செய்து தருகிறார் என்பதை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 26, 27ஆம் வசனங்களை நாம் தியானிக்கும்போது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமகிழ்ச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார். ஆகவே நம்முடைய இருதயங்களை உள்ளேந்திரங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் தேவன். நம்முடைய நாளைய தேவைகளை குறித்து அவர் கவலைப்படாதே, நாளைய தினம் அதனதன் பாடுகளை குறித்து கவலைப்படும் என்று சொல்லியதன் நோக்கம் கர்த்தர் இப்படியாக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக நம்முடைய தேவைகளை இன்னதென்று அறிந்திருக்கிறவர். நமக்கு முன்னமே அவர் ஆயத்தப்படுகிறார். அவர் நமக்காக ஆவியானவர் மூலம் ஜெபத்தை கேட்கிறார். அந்த ஜெபத்தை நாம் ஜெபித்தவுடனே நாம் ஆவியை பெற்றுக்கொண்டு, அதாவது தேவனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்படும் என்பதை எலியா இதன் மூலம்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபித்தார். அதனால்தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அஞ்ஞானிகளுடைய ஜெபமோ கேட்கப்படவில்லை என்பதை, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது என்பதை எலியா சவால் விட்டு அவர்களிடத்திலே சொன்னார். நீங்களும் உங்கள் பாகாலுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்கள், நானும் எங்கள் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறேன் என்று அவர்களுக்கு சவால் விட்டார். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், ஆட்டம் பாட்டமெல்லாம் போட்டார்கள், ஊ என்று படமெல்லாம் காண்பித்தார்கள். ஆனாலும் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் எலியா ஜெபித்த உடனேயே கர்த்தர் அக்கினியாய் பரத்திலிருந்து இறங்கி வந்ததை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 37ஆவது வசனத்திலே, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த போது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்களெல்லாம் இதை கண்டபோது முகங்கொப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் போது தான் மற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் வணங்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளேந்திரங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை உணர்ந்திருக்கிறார். நமக்காக முன்பாகவே அவர் ஜெபிக்கிறார், வேண்டுதலோடு ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபம் ஜெபிக்கும்போது உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது. எலியாவுக்கு இப்படி தான் நடந்தது. அதே போல் நாமும் எலியாவைப் போல கருத்தோடு பொறுப்போடு ஜெபிப்போம். தேவன் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.